இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றார். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒருவர் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, இவர் தலையை நான் வெட்டச் செய்தேனே, ஆனால் அவர் உயிருடன் மீட்கப்பட்டு விட்டானே என்று கூறினான். இதோ ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியரை மனைவியாக கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆரம்பித்து யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரன் மனைவியை வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதே அவர் மீது கடிப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்க மிகவும் குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்து வந்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோது அவன் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகிழ செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்டு தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசின் பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேளு என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடு என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினரும் தான் ஆணையிட்டதால் அவருக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலாளரை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு அளித்தார். அவர் சிறை சென்று அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு கட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தார். இதை கேட்டுவிட்டு யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து